என்ன எனக்கு ஒரு காப்பி தர சொல்ல அந்த அண்ணன், தொண்டை வலி. பிரம்மாண்ட கல்யாணத்தில் இந்த நள்ளிரவு தொடக்கம் கலையை வந்து வளர்க்கணும், சேவ் பண்ண, அதனால் அழிய விடக்கூடாது. ஐசிஜி டென்ஸ் தர வச்சு ஐசிசி தரவரிசை பட்டியல் பவுண்டில் 2, 3 தொடர்ந்த நம்பர் சகோதரிடம் நிலத்தை இழந்த ஜோ ரூட். பரவாயில்ல, முதலிடமான அடுத்த எழுதுற ஜெயிச்சுக்கிறாரு. கண்ணாட்டு அகலிட்டு 20 உலகக்கோகை இங்கிலாந்து நாளை துவக்கம். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. நல்லா விளையாடுங்க, ஜெயிங்க, ப்ரைஸ் விடுங்க, மெடல் எல்லாம் கண்ணுங்க. சிங்க பெண்களே, சிங்க பெண்கள் ஆல் தி பெஸ்ட். மனோஜ் சுதாருக்கு கவுண்டி கௌரவம் இருக்க ஒரு அளவு இருக்கணும், என்ன கடவுளை வச்சு செஞ்சிடும். ஏதோ கிளப்பில் ஜாலி மோதல் அடிச்சுன்னா நிற்கணும். பரவாயில்ல, ஏதோ தோல்வி அடைஞ்சால் நீங்களாம் பரவாயில்ல, நீங்கன்னா அப்புறம் வேறு கடவுள் நல்லா வச்சுருப்பாரு, கவலைப்படாதீங்க. ஆஸ்ட்ரோ ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினா அது ரொம்பவும் தலக்கணம் பண்ணக்கூடாது, அடுத்தவரே வெற்றி பண்ணால் தான் ஆல் த பெஸ்ட்டு. அங்கே வந்து 17,500 வெள்ளி 260 கிராம் 8 கிராம் வந்து ஒரு பவுனு, 5.5 கிராம் வந்து ஒரு களஞ்சி பார்த்துக்கோங்க. டாலர் 95.27, வெட்டு வந்து 107.77, டீசல் 95.55. கூடும் குறையும். வெளிப்பட்ட சூழ்த்தொட்டங்களுக்கு பதிலாக ஈரான் மீது அமெரிக்க வீசும் மற்ற கிளம்பிட்டு மற்றும் அது சண்டை கொடுத்த வேலு, அது வந்து உடஞ்ச பானை ஒட்டாது, அப்படி தான். ஹெலிகாப்டர் சுட்டாயிட்டு ஈரான் மீது அமெரிக்கா கொண்டு அப்புறம் அவன் ஏரியாக்குள்ளே வலுவாட்டை வச்சா குண்டு போட்டு தாக்க தான் செய்வான். சண்டை கொட்டுக்கிட்டே நீனும் ஜாவும் நானும் ஜாவும் எல்லோரும் ஜாவுங்க. வேண்டியது அப்புறம் அடுத்த ரொம்ப ஹெலிகாப்டர் எடுத்தது அப்படியே கொண்டு விட்டு வெளியேறுங்க. அடுத்தவனையும் தச்சு அடுத்தவனுக்கு வந்து நீ வாடுன்னு சொல்லி இவனையும் சேர்த்து இருக்கவனே எல்லாத்தையும் போட்டு எரித்து கடைசியில் அமிலமலை வந்து எல்லோரும் சாவும். H2O + SO3 மேலே பிறகு SO3 H2O தண்ணி 2 நிமிடம் H2 SO4 வரும். சல்ஃபூரிக் ஆசிட் வரும். இருக்க அவனை கொண்டுட்டு இவனோட பெருமிதாக இருக்கவன் ஒன்று அமிலமலை வச்சு சாவுங்க மாதிரி. அமிலமலையை கொடுக்க இருக்க மலையை மேகத்தை வந்து மாசுபடுத்தலை வச்சு எல்லோரும் சாவுங்க. விஜய் ஆக்கிரமித்த 4 பவர் சென்டர்கள். அதிமுக உலகம் இந்திய ஆக்கிரமித்த 4 பவர் சென்டர்கள். அது விஜய பேச்சை கேட்டாலே அது எல்லாம் கிடைக்குது. மோடி கூட்டத்தை மீண்டும் புறங்கணித்தா மோடி கூட்டத்தை புறங்கணித்தா இந்த மாதிரி பழமொழி சொல்லுவாங்கள்ல, அப்பளத்திட்டு பாய்ச்சிட்டு டேஷ் கழுவாமல் போனதுக்காக தான் பெரியவங்க எடுத்துலாம் பழிக்கக்கூடாது. பழித்தா ரொம்ப கஷ்டம், எதுவுமே கிடைக்காது. அதனால் அது வந்து பழிக்கக்கூடாது தான் நல்லது. பார்த்துக்கோங்க. என்டிஏ கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. இந்த 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படும். இந்தியாவில் தமிழையும் கொஞ்சம் தமிழ்நாட்டையும் கொஞ்சம் கண் திறந்து பாருங்கள், எல்லாத்தையும் கண் திறந்து பார்க்குது. அவங்கள்ட்ட தான் ரிசர்வ் பேங்க் இருக்க பைசா இது வேணும், நல்ல ஆண்மையும் வேணும், நல்ல திறமையானவர்களும் முன்னேற முடியும். நல்லா ஆளுநரை கீழ் பண்ணால் தான் வேணும். அமைச்சரை பாராட்டு ஜனவரி உலக தலைவர்கள் வாழ்த்து. நல்லதே செய்தால் வாழ்த்து சொல்லுவாங்க, கெட்டது செய்யணும் பிறகு தீங்குதான். நல்லதே செய்யுங்க. ஒமன் கடல் பகுதியை தாக்குறாங்க. இந்தியா முழுவதும் இந்திய அரசு பண்ணணும். எங்கே பார்த்தாலும் சண்டை போடுங்க. அவன் சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், சாப்பாடு கூட கிடைக்கல. கீழே எதுக்கு சண்டை போடணும்? நான் பெரியவன் இவனும் சண்டை போடாங்க. உலகில் சிறந்த உணவு நகரங்கள் பட்டியலில் தமிழ்நாடு பெருநாட்டின் விமான இடம் டாப் 5 உள்ள விமானம் வந்து பெருநாட்டின் விமான நகரம் தாய்லாந்து, பாங்காக், மெக்சிகோ சிட்டி, லண்டன், பார்சிலோனா, பாப்பாகரமே காஷ்மீர், ராணுவ ஹெலிகாப்டர் விட்டு விமானிகள் விட்டு அனைவரும் வழி விசாலம் விமானத்தில் போகிற நினைப்பான் நம்ம தான் பெரியவன், நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு ஒரேடியாக ஆடிட்டு போகிறாங்க. தரணம் கட்டினா மரணம். அது ஒரு மரண பாயில் போகிறவன கதை. அதனால் ரொம்ப தலையில் ஆடக்கூடாது. ஹெலிகாப்டர் போகிறோம். ஒருத்தன் வந்து வண்டியில் போனான், ஒருத்தன் ஏரோப்ளேனில் போயிருக்கான். வண்டியில் போகிறேன்னு சொல்லுவேன், நான் ஏழை நிற்பேன் உட்காரன்ட்டு. ஹெலிகாப்டருக்கு சொல்லுவேன், நான் தான் பெரிய பணக்காரன். ஒரு நிமிஷத்தில் வந்து 2 பேர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு. அப்போ வண்டியில் ஓட்டிகிட்டு போகிறானுங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கான், கொஞ்சம் மேலே இருந்தான். ஹெலிகாப்டர் உள்ளவன் கீழே விழுந்திருக்கான். அப்போ இப்போ சொன்னான்னா வண்டி ஓட்டணும், இப்போ யார் பெரியவன், நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொன்னாங்க. தான் வச்சுருங்க, தேங்க்யூ. இப்போ சொன்னான்னா யார் பெரியவன், நான் பெரியவன்ட்டு. அப்போ வண்டியில் போகிறவன் தானே பெரியவன், ஹெலிகாப்டர் உள்ளவன் கீழே நொறுங்கி கிடந்தான்.
அதனால் கடவுள் என்னமோ உனக்கு ஹெலிகாப்டரில் போக கொடுத்துருக்கான், இவன் வண்டியில் போக கொடுத்துருக்கான், அவன் காரில் போக கொடுத்துருக்கான், பைக்கில். சரி தலைவலியா, அதனால் நம்ம கொடுத்ததை வந்து ஏதாச்சும் நம்ம இருக்கணும். நான் பெரியவன் நீ பெரியவன்னு போனான்னு வச்சுக்கோ, கீழே வந்து கடவுளை வச்சு செஞ்சிடும். அதனால் ரொம்ப தலக்கணம் எல்லாத்துக்கும் தான் சொல்லுவேன், சாத்தான் சொல்லுவேன். அதனால் நான் பெரியவன் நீ பெரியவன்னு சொல்லி நினச்சேன். தலக்கணம் இருக்கக்கூடாது. தலக்கணம் இருந்துச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் கடவுளை வச்சு செய்வான். அதனால் கடவுளை வந்து தலக்கணம் அடித்து அலையக்கூடாது. நம்மளாம் வச்சு நம்மளான்ட்டு நான் பெரியவன் நீ தான் பெரியவன்னு நினச்சேன்னா தலக்கணம் அடித்து அலைஞ்சா கடவுள் வச்சு தலக்கணம் பிடிக்கக்கூடாது. அமெரிக்காவில் ராமர் குறித்து சர்ச்சை பேச்சு, ராகுல் காந்திக்கு எதிரான புகாரை மீண்டும் விசாரிக்க எம்பிஎல் கோர்ட்டு உத்தரவு. அமெரிக்கா ராமர் கோயில் ராகுல் காந்திக்கு எதிரான புகாரை விசாரிக்க எம்பிஎல் கோர்ட்டு உத்தரவு. என்ன செய்ய, நம்ம ராஜீவ்காந்தி இருந்தாங்க, அவங்கள அவங்கள வந்து கொண்டுட்டான் நளினா தற்கொலைப்பட. அவங்க இருக்க வரைக்கும் நல்லா மதிப்பு இருந்த காங்கிரஸ். அதுக்கப்புறம் ராகுல் பிரியங்கா அவங்க பிள்ளைலாம் ஒரு இத்தாலிக்காரங்கள லவ் பண்ணி கட்டுனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர முடியல, அவ்வளோதான். அந்த இந்திரா காந்தி இருக்காங்க, ராகுல் அவங்க மகன் வந்து ஒரு மகன் ராஜீவ்காந்தி நம்ம நாட்டுக்காக கொடுத்தாங்க. இன்னொரு பையன் ஐயப்பாவும் கிளிக்கிட்டால் இறந்து சஞ்சய் காந்தி. அதுக்கப்புறம் அவங்க அவளே போயிட்டு நேற்று மாற கஷ்டம் நினைக்கிய ஐநா தீவிரவாதி பட்டியலில் பலுச்சிஸ்தான் விடுதலை படை பாகிஸ்தான் முக்கிய தடுக்க அமெரிக்கா. பாகிஸ்தானை அதான் பாகிஸ்தானு சின்ன வெளியேறக்கூடாது. ஏன் தான் அந்த அமெரிக்கா இப்படி பண்ணுங்க. அமெரிக்கா இந்த ட்ரம்ப் எனக்கு ஒழிஞ்சாரோ அன்றைக்கி தான் ஒழியலாம் சொன்னேன்னு நினச்சிக்காங்க. அவங்க ரொம்ப சுமார் முடியாது. அடுத்தவங்களே வாழ வைக்கணும், நம்மளே அழிக்கணும். இவன் அழிக்கணும் நம்ம அழிக்கணும், நம்ம தான் நம்ம தான் உலகத்தில் பெரியவன் அப்படின்னா வாழ முடியாது. நீனும் வாழ நானும் தான் எல்லாரும் வச்சு செஞ்சிடும் கடவுள். என்னைக்கு இப்போ இவர் என்னைக்கு சாப்பிட்ற ஈரானில் வந்து அந்த அதிபதியே குண்டு வச்சு கொளுத்திட்டான். அவங்க பிள்ளை கல்யாணம் பண்ணி 10 பேரை வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். மற்றவங்கள போல் வைக்க முடியுதா? எதுக்கு அடுத்தவண்ட சேர்ந்துக்கணும்? அவன் பெரியவன் திமுரு. அமெரிக்காவோட பணம் இருக்குன்னா பணம் ரொம்ப திமுரு ரொம்ப உண்டு. அதெல்லாம் பண்ணாங்க. அமெரிக்கா இந்தியா நிறுவனத்தை ஒதுக்கப்பட்ட ட்ரெயின் படகுகளை 2 விமானங்கள் பாதுகாக்க முடியும். பரவாயில்ல, இப்போ படகுல ட்ரெயின் படகுகள் தான் ரொம்ப முன்னேறிட்டு நாடு. எங்கே பார்த்தாலும் ட்ரெயின் நல்லதுக்கே யூஸ் பண்ணுங்க, அது அடுத்தவங்கள கொள்ளைக்கு யூஸ் பண்ணாங்க. பிரதமர் மோடி மீது ஒன்றிய அமைச்சர் விரைவில் மாற்றம். பீகார் RLM கட்சி இணைக்க பாரதிய தான் நெருக்கடி. அதாவது நல்ல லாபம் இருந்தால் இருக்கும் விட முடியும். அமைச்சர் நல்லா வேலை பார்க்கணுன்னா ரிசைன் பண்ண வச்சுருவாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதை தான் நடக்கும். எல்லாம் இருக்கணும்னா ஒழுங்காக வேலை பார்க்கலாம் மாற்றான் செய்வாங்க. 13ஆம் தேதிக்குள்ள அமைச்சர் பிரதான் பதவி விலகவிட்டால் தேவேந்திர டெல்லியை காலை 2 போட்டான். கருப்பாம்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனம் 20ஆம் தேதி முதல் அமைச்சர் பிரதான் பதவி விலகணும். என்னன்னு தெரியல, பிடிக்கல போல, என்ன அவ்வளோ மணி நேரம் தெரியலை. நாங்கள் எல்லோரும் அவனை நீக்க சொல்லுதாங்க. என்ன விஷயம்னு கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நல்லா ஆட்சி பண்ணால் நல்லாயிருக்கும், கெட்ட ஆட்சி பண்ணால் அப்போ நினைக்க வேண்டும். அப்போ வந்து பதவி விலகத்தான் சொல்லுவாங்க. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நல்லா பதவி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. கிடைச்ச பதவி வந்து தக்க வந்து நல்லா ஆட்சி செய்யுங்க, அது வந்து நல்லது செய்யுங்க. கடவுள் பார்ப்பாரு அந்த பதவி கிடைச்சது. கெட்டது செய்தீங்கன்னா கடவுள் வச்சு தான் செய்வார், நல்லது கிடைக்காது. நல்லது தமிழ் திரையுலகில் தோற்றை மாற்றி அமைப்பினா வருவதா காலமான திரையுலகா கண்ணீர் அஞ்சலி முன்னாள் அரசு சொந்த உரிமையாளர் ஆகிய பாவம். பாரதிய ராஜா வந்து கிராமத்து படம்லாம் எடுப்பார். பாவம் நல்லா இருக்க படங்கள் பெரிய படங்கள்லாம் கிடைக்க கஷ்டம். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். சொந்த ஊரில் வச்சுட்டாங்க. எல்லோரும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க, சொந்த ஊரில் நம்ம போகணும்னு சொல்லிட்டு. தமிழகத்தில் வந்து நிறைய படம் வந்து வச்சுருக்காரு. பல மொழிகளில் வந்து இருக்கிற கிராமத்து நாட்டுப்புற கலைகளை எடுப்பார். படம் வந்து 16வது நிலை பாருங்கள். சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேகம் புதியது, கிழக்கு மேலே கருத்தம். இதில் சூப்பரான விட பாக்கியராஜ், ராதிகா, கார்த்திக், ராதா, ரேவதி, சோனியா, புனே, ரஞ்சித் அவங்க நடிகர்கள் வந்து கிராமத்து மூலம் மண் சார்ந்த மனிதர்களை அழுத்தம் நடிக்கும். பாரத இயக்குனர் திரைப்படங்களில் தனிமுத்திரை இதுக்காக ஆற்றிய பங்கு வந்து விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது, 6 முறை தேசிய விருது, 3 முறை தமிழ்நாடு மாநில அரசு விருது, பிலிக்கான் விருது, தமிழ்நாடு அரசு கலைமாமணி விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. மனைவி மகன் மற்றும் மகள் ஜனனியுள்ள மகன் மனோஜ் பாரதி, தாஜ்மஹால், அல்லி அர்ஜுனா, சமுத்திரன் உள்ளிட்ட சில படங்கள் நடித்திருக்கிறார். மகர்களை சிம்பு உள்ளிட்ட சில படங்கள் இயக்கியம் எடுக்கிறார். கடந்த ஆண்டு மார்ச் 25 மாறுறப்பா இருந்தார். ஆமாம்,
ஏற்கனவே வயது 30 காரணமாக கைதான் மகன் இருந்த பிறகு மேலும் உடல்நலம் குறைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை 2 மணிக்கு துவக்கத்தில் அவர் உயிர்த்தெழுந்தது. நீலக்கரையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்ட கருத்துரைத்து உடலுக்கு திமுக ஸ்டாலின் விஜய் முதல்வர் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இசையமைப்பாளர் இளையராஜா கலைஞர் ஐயோ அவங்க வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க. நடிகர்கள் எல்லாம் வந்து ஆர்ஜே ராஜாவுக்கு வந்து இருக்கிற நல்ல இயக்குனர்னால் அவர் வந்து டைரக்டர். தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட இயக்குனர்களில் வந்து இவர் பாரதி ராஜா. எல்லோரும் வந்து இருக்காங்க. ரஜினி, கமல், இளையராஜா, மாரிசெல்வன், சிவகுமார், சூர்யா, சித்தாராய் பார்த்து எல்லோரும் வந்திருக்காங்க. இனிய தமிழ் மக்கள் இந்த மேடையில் பேசின தருணம் கண்ணீர் கொலை. இனிய தமிழ் மக்கள் என்று உங்கள் பாசத்தை பாரதி ராஜா பேசுகிறேன் சொல்லும்போது பார்வையாளர் பகுதியிலிருந்து அழுகின்ற கைத்தட்டல் ஒலி காதை பிளக்கும். இயக்குனர் பாரதி ராஜாவும் தேவையான பணிபுரிந்து கே. பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபால, சித்திரலட்சுமி, மானேஜ், பன்வானன், சீமான், லீனா, மணிமேகலை போன்றவை விருதுகளும் கடந்த 2004 ஒன்றிய அரசு வழங்கிய பத்மஸ்ரீ விருது பெற்ற பாரதி ராஜா கடந்த 1982 சீதா கோக சிலுக்கா, 1986 முதல் மரியாதை, 1999 இது, 1995 கருத்தம்மா, 1996 அந்திமன் தாரை, 1991 கடல் பூக்கள் ஆகிய பற்றியில் ஒன்றிய அரசு வழங்கிய தேசிய விருதுகளை பெற்றார். 1978 கிழக்கே போகும் உடலுக்கா பிலிப்பைன் விருது, 1976 16 வயதில், 1979 புதிய வார்ப்புகள், 1981 அலைகள் வயதில், 2003 ஈர நிலம் படங்களுக்கு தமிழ் அரசு விருதுகளும் மேலும் தமிழ் அரசு வழங்கிய கலைமாமணி விருதும் பெற்றார். 1981 சீதாகோக சிலுக்கா என்ற படத்துக்கு ஆந்திரிலிருந்து நந்தி விருது பெற்றுள்ள பாரதி ராஜா 40 வருட படங்களை இதுக்குள்ளார். இவரை டிவி தொடர்களை எழுதியுள்ளார். ஐயோ பாவம், அவங்களுக்கு என்னுடைய 4 தலைமுறை அஞ்சலி செலுத்துகிறேன். நானும் வனஜா கணேசன் கேப் செல்வத்தி THIBAGAR கேப் ஏ பாலன், வனஜா கேப் கணேசன், வனஜா கேப் அலைஸ் கேப் நரணி கேப் நரணி, வனஜா கேப் டியூட்டி கேப் நானும் இரங்கலை தெரிவித்துக்கிறேன். தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரத்தில் கடந்த 1941 ஜூலை 14 பெரிய மாயத்தேவர் மீனாட்சி அம்மன் என்கிற கருத்தம்மா தம்பதிக்கு 5வது குழந்தையாக பிறந்த பாரதி ராஜா சின்னசாமி ஏற்பெயர் கொண்ட அவருக்கு 3 சகோதரர்கள் 3 சகோதரர்கள் என்ற 6 பேர் இருக்கிறார். பள்ளி படிப்பை சொந்த ஊரில் முடித்த பாரதி ராஜா படிக்கும் போது இலக்கணங்கள் மீது அதிகாரிகள் கட்டின பிறகு மேடை நடிப்பதில் இளவயதில் தன்னை கவனத்தை திருப்பிய அவர் ஊர் சிரிக்கிறது, சும்மா ஒரு கதை போன்ற நாடகங்கள் எழுதி அது அவ்வப்போது திருவிழா மேடையில் அரங்கேற்றினார். சுகாதார ஆய்வராக சில காலம் புரிந்தார். அப்போது அவருக்கு 75 ரூபாய் சம்பளம். பிறகு துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக சென்னைக்கு வந்தார். மேடை நாடகம், வானொலி நிகழ்ச்சி, பெட்ரோல் பங்கு பணி மாறி மாறி திரைத்துறையிட தீவிர முயற்சி. இறுதியில் இயக்குனர் பி. புள்ளையா உதவியாக சேர்ந்த பிரபல கன்னட இயக்குனர் புட்டண்ணா கனகலிடம் உதவியாக சேர்ந்து சினிமாவிட்டு இணக்கங்களை கற்றுக்கொண்டார். குறுகிய காலத்தில் தமிழை தன் முதல் படம் 16 வயதில் என்ற படத்தை 1977 இயக்குனர். இதில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, ரஜினிகாந்த், காந்திமதி, கவுண்டமணி, சத்யராஜ் உட்பட பலர் நடித்தனர். 1977 செப்டம்பர் 15 திரைக்கு வந்த இந்த படம் தமிழ் திரைப்பட வளர்ச்சி புதிய திருப்பத்தை ஏற்படுத்திய. கிராமத்தை மேமனை கதையில் சபானி என்ற டெயிலும் கமலஹாசன் தன உள்ளாந்திய குணச்சித்த நடிப்பை எதிர்ப்பாக வெளிப்படுத்தியுள்ள மயிலு என்ற கேரக்டராக ஸ்ரீதேவி வாழ்ந்திருக்கிறார். பரட்டை வேடத்தில் ரஜினிகாந்த் தனி முத்திரையை பதித்தார். இளையராஜா இசையில் உருவான பாடல்கள் பின்னணி இசையும் தமிழ் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. அதனால் வரை ஸ்டுடியோக்கள் அமைக்கப்பட்டுள்ள அரங்கேற்றத்துக்குள் அறிவிட்டு கிடந்த தமிழ் சினிமா சற்று மூச்சை வாங்கி அவுட்டோரை எட்டி பார்த்தது, வெளிப்புறப்படத்தது மற்றும் இயற்கை காட்சிகளை கேமராவில் படமாக போன்ற புதிய அத்தியாயங்களை உருவாக்க முக்கிய காரணமாக 16 படம் இருந்த படம் முழுவதும் இயற்கை செல்வம் நிறைந்த வெளிப்புற பகுதியில் மட்டுமே படமாக்கப்பட்டது. தமிழ் திரைத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு இயக்குனர் என்பவர் யார், படைப்பாளி என்பவர் யார் என ஆளுமை முதல் படத்தில் எழுதி காட்டிய பாரதி ராஜா தொடர்ந்து சிவப்பு ரோஜாக்கள், கிழக்கே போகிறவர்கள், அலைகள் ஓய்வில், மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர உதய, வேதம் புதிது, கிழக்கு சென்னையில் கருத்தும் என்ற விலை கொடுத்த இயக்கரையுமே என்ற அனைத்து தரப்பிலும் போற்றப்பட்ட கடந்த 1974 எனது அக்கா மகள் சந்திராரியா என்பவரை திருமணம் செய்கின்ற பாரதி ராஜா 1970 மனோஜ்
பாரதி என்ற மகன் 1979 ஜன்னி என்ற மகளும் பிறந்தனர். இவர்களும் மனோஜ் வகை பாரதி வெளிநாட்டு சினிமா வெற்றியை மேற்படுத்தி முடித்துவிட்டு சென்னைக்கு வந்த விக்ரம் மீனும் இந்த பாடிய காதல் இசை என்ற தமிழ் பாடல் ஆல்பத்தை வெளியிட்டு அவர் பிறகு இயக்குனர் மணிரத்னம் சில படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பிறகு தந்தை பாரதி இயக்க தாஜ்மஹால் என்ற படத்தை அறிமுகப்படுத்தி அவர் நிறைய படங்கள் ஹீரோவாக முக்கிய கேரக்டர் அடித்தார். கடந்த 2021 மனோஜுக்கு விஜய் இயக்குனர் அறிமுகப்படுத்திய மார்கழி திங்கள் முக்கிய கேரக்டராக பாரதி நடித்தார். மலையாள நடிகை நந்தனா என்பவர் காதல் திருமணம் செய்த மனோஜ் பாரதி 2 மகள் இருக்கிறார்கள். மிக திருமணமாக மலேசியாவில் குடும்பத்தினர் வசிக்கிறார்கள். கடந்து வந்த பாதை சுகாதார ஆய்வாக பணியாற்றி ஊராக சென்று மக்களின் நோய் பற்றி விசாரித்து ரிப்போர்ட் செய்திருந்த பாரதி ஒரு முறை பணியாற்றிருந்த போது அங்கு இசைப்பட்ட பாஸ்கர் இளையராஜா கங்கை ஆகியோரை சந்தித்த பிறகு அவர் நண்பர்களாக மாறினர். மேடைகளை இசையமைக்க வரதத்தில் சென்ற பாஸ்கர் இளையராஜா கங்கை சகோதர பிறகு பாரதி ராஜா மேடை நாடகத்தில் இசையமைக்க மதுரையை சேர்ந்தனர். பாரதி ராஜா இயக்க மேடை நாடகம் புதுமையாக இருந்த ஜெயித்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அண்ணன் மகள் அன்னக்கிளி 6 வீரர்கள் நட்பு கொண்டார். சென்றால் பெரிய அளவில் புகழ்பெறல என்று தங்கள் கருத்துக்களை புரிந்து கொண்டதனால் அன்னக்கிளி செல்வர் சினிமா சருகா சென்னை வந்த பிறகு பாரதி ராஜா நிலையில் பாஸ்கர் இளையராஜா கங்கை அமரன் ஆகியோர்கள் சென்னைக்கு வந்தனர். சங்கிலி முறுக்கு நடத்திய மேடை நாடகங்களுக்கு இசையமைத்தார். இசை கச்சேரி நடத்தும் சென்ற அந்த கச்சேரி AS பாலசுப்ரமணியன் பாட வந்த அப்போது இசையமைப்பாளர் GK வெங்கடேஷ் பிரபுல பின்னர் விட்டண்ணா கண்ணனிடம் பாரதி ராஜா விஜயாக சேர்ந்து கொண்டார். விட்டண்ணா கண்ணனிடம் இருவரும் ஒளி என்ற படத்தை உதவி இயக்குனர் பணியாற்றிய பாரதி ராஜா அடுத்து கேர்ஜி தயாரிப்பில் கிருஷ்ணன் இயக்கில் தலைப்பிரசம் என்ற படத்தை உதவி பணியாற்றினார். அடுத்து KRG தயாரிப்பில் இயக்கிய அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்ற படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய தனது படங்களில் பாரதிராஜன் திறமை இருந்த KRG அவருக்கு படம் ஏற்கும் வாய்ப்பை வழங்கினார். முத்துராமன் ஹீரோ, ஜெயலலிதா ஹீரோயின், வி. குமார் இசையமைத்த என்ற முடிவுகள் படத்துக்கு சொந்த வீடு என்று பெயரிட்டது. ஆனால் படத்தில் தொடங்கும் முன்பே உலகத்தில் தெரிவித்த உடனே படம் கைவிட்டப்பட்டது. பிறகு KRGயின் அலுவலகத்திற்கு பயணம் செல்ல வந்த S. ராஜகண்ணனிடம் பேசியபோது மயிலு என்ற கதையை பாரதி சொன்னார். கதையை S. ராஜா கண்ணுக்கு பிடிக்கிறதில் 14 என்று பெயரிட்ட கல்லுக்குள் வைரராக 2 வைத்து அப்போது உடன் எடுத்த பாரதி படம் தொடர்ந்து டைரக்ஷன் மற்றும் கவனம் செலுத்துகிறார். மீது அவர் முழு நேர நடிகனாக மாறிய நிழல்கள், தாவணி, கனவுகள், இதயம் தந்துவிட்டேன், என்னை காதல் வைரஸ், ஆயுத எழுத்து, இடைச்சொலி, பாண்டி நினைத்தது யாரோ, குரங்கு பொம்மை, படையீரன், சீதா, கண்ணாடி கிளப், நாம வீட்டுக்குள்ள ஒரு மரியாதை, ஈஸ்வரர், ராக்கி, மாநாடு, திருச்சிட்டமன் ஏராளமான படங்களை குணச்சித்திர வச்சு நடித்தார். நடித்த சில படங்கள் இன்னும் திரைக்கு வரவில்லை. கடைசியாக நிறமாறும், உலகம் தொடரும், சேதேலு ஆகிய படங்கள் அடுத்தடுத்து திரைக்கு வந்தன. கடந்த 49 திரையுலகில் வெற்றி கொடி பறக்க விட்டு கொண்டிருந்த இயக்குனர் இமேஜ் சரிந்து மறைவு ஈடுகட்ட முடியாத இழப்பு என்று திரையுலக இறக்கம் தெரிவித்து வருகின்றனர். நானும் இறக்கம் தெரிவித்தேன். ஐயோ பாவம்.